பரணியை சென்னைக்கு வர சொல்லி லெட்டர் வர அதை பார்த்து திட்டம் போடும் சவுந்தரபாண்டி இதை வைத்து பரணியை சென்னைக்கு அனுப்பி அப்படியே அமெரிக்கா அனுப்பி வைக்க திட்டம் போடுகிறார். பின் சிவபாலனை சண்முகத்தின் வீட்டிற்கு அனுப்பி பரணியை அழைத்து வரும்படி சொல்கிறான். பின்னர் பரணி வீட்டுக்கு வந்து என்ன விஷயம் என்று கேட்க, உனக்கு விசா இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு, அதை அங்கே நான் கொண்டு வந்து கொடுத்தா அந்த சண்முகம் ஏதாவது ஒரு பிளான் போடுவான், அதான் வீட்டுக்கு வர சொன்னேன் என்று சொல்கிறான். அந்த வெறும் பையன் மகன் சண்முகம் தங்கச்சி மேலே தான் பாசமாக இருக்கான், இசைக்காக விரதம் இருக்கான், காவடி எடுக்கிறான். உன்னை பற்றி அவன் யோசித்ததே இல்லை. நீதான் சண்முகம் சண்முகம்னு அவன் பின்னாடியே இருக்க. நீ அமெரிக்கா போக போறியா இல்லையா, உன் முடிவை மாற்றிக்க போறியா என்று கேட்க, பரணி என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, சண்முகம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் அமெரிக்கா போகணும், என் முடிவில் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறி அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறான். அடுத்ததாக பாண்டியம்மாள் சவுந்தரபாண்டியனை தனியாக அழைத்து, இளைய தம்பி, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் நம்ம பிளான் போட்டபடி நடக்கவே மாட்டேங்குது, எல்லாத்தையும் அந்த சண்முகம்தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு முக்கிய காரணம் பரணிதான். பரணியையும் சண்முகத்தையும் சேர்ந்து இருந்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி பரணியையும் சண்முகத்தையும் நம்ம பிரிச்சே ஆகணும். அதாவது நீ பரணியோட சென்னைக்கு போயிட்டு அப்படியே பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிரு. நீ மட்டும் பரணியோட சென்னைக்கு போகலைன்னா சண்முக பையன் பரணியோட சென்னைக்கு போயிடுவான். பரணியும் சண்முகமும் இதுவரைக்கும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழவே இல்லை, எலியும் பூனையுமாக சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சென்னைக்கு போனால் 2 பேரும் ஹோட்டலில் ஒரே அறையில் தங்குவாங்க. அப்போ ஏடா கூடமாக எதுவாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அதனால் சென்னைக்கு பரணியோட நீ தான் போகணும், அப்போ தான் நாம் நினச்சது நடக்கும் என்று பாண்டியம்மாள் சவுந்தரபாண்டி இருவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை தூரத்தில் இருந்து கவனித்த பாக்கியா, ஓஹோ, இப்படி கூட விஷயம் இருக்கா, இது எனக்கு தெரியாமல் போச்சே என்று யோசித்துவிட்டு சண்முகத்தையும் பரணியும் ஒன்றாக சென்னைக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்கிறாள். சண்முகம் வீட்டிற்கு வந்த பாக்கியம் சண்முகத்திடம் பரணியை சென்னைக்கு அழைத்து செல்ல சொல்கிறாள். மேலும் பரணி உன் மேலே கோபமாக இருக்கா, அது குறைய வேண்டுமென்றால் நீ சென்னைக்கு போ என்று சொல்ல சண்முகமும் ரெடியாகிறான். அடுத்து பரணி சென்னைக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்க அப்போது அங்கு வரும் சவுந்தரபாண்டி பரணியை நான் கூட்டிட்டு போவேன் என்று சொல்கிறான். அப்போது குறுக்கிடும் பாக்கியம், நீங்கள் எதுக்கு போகிறீங்க, என் மகளை சண்முகம் ஊருக்கு கூட்டிகிட்டு போகட்டும் என்று சொல்ல சவுந்தரபாண்டி, இந்த வெறும் பையன் சண்முகத்திற்கு இந்த ஊரிலேயே தெற்கு எது வடக்கு எதுன்னு தெரியாது, இவன் மெட்ராஸில் போய் என்ன செய்ய போகிறான், அதெல்லாம் முடியாது, என் பொண்ணுடன் நான் தான் போவேன் என்று சொல்லி தகராறு செய்ய கடுப்பான சண்முகம், பரணி ஏன் பொண்டாட்டி, அவ கூட நீ எதுக்கு போகணும் என்று சண்முகம் சவுந்தரபாண்டியிடம் சத்தம் போட இருவருக்கும் இடையே மோதல் உருவாகி ஒருவரை ஒருவர் சரமாரியாக அடித்து கொள்ள குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவர்களை விலக்கிவிட முயற்சி செய்தும் இருவர் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டே இருக்கின்றனர். இதனால் கடுப்பாகும் பரணி சண்முகத்தை பார்த்து, பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என்னை வச்சு 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, என்னதான் வேணும் உங்கள் 2 பேத்துக்கும், என்னை வெட்டி கூறு போட்டால் 2 பேரும் நிம்மதியாக இருப்பீங்களா என்று கோபமாக கத்த, அப்போது பேசிய சண்முகம், பரணி எதுக்கு நீ இப்படி வருத்தப்பட்டு பேசுகிற, நான் உன் கூட மெட்ராஸுக்கு வர்றேன் என்று சொல்ல, வாயை மூடு சண்முகம், உனக்கு எல்லாம் கேவலமா இல்லையா, மனுஷனாடா நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உன் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அன்னைக்கு மட்டும் இசைக்கு மயக்கம் போட்டு வில்லைன்னா அன்னைக்கே நான் சென்னைக்கு போயிருப்பேன், என் கூட யாரும் சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு சென்னைக்கு போக வழி தெரியும், நானே போய்க்கிறேன் என்று கிளம்பி செல்கிறாள். என்னைக்கும் இல்லாமல் பரணி சண்முகத்திடம் பேசியதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்தில் இருக்கிறார்கள். பரணி பேசியதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு சண்முகம் அழுது கொண்டிருக்க அதை பார்த்த முத்துப்பாண்டி ஆறுதல் கூறி அவரை தேற்ற முயற்சி செய்கிறார்.
ஆனால் சண்முகமோ, என்னுடைய மனைவி இல்லாத வீட்டில் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். அவள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவள் கூடத்தான் நான் இருப்பேன் என்று சொல்ல, அதை பார்த்த ரத்னா கண்கலங்கி அழுகிறாள். பரணி வீட்டில் இருக்கும்போது அவளோட அருமை உங்களுக்கு புரியல. ஆனால் இப்போ பரணி இல்லாத போது நீங்கள் எவ்வளவு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா என்று கண்கலங்குகிறாள். இதையடுத்து மறுநாள் காலை சண்முகம் சென்னையில் இருக்கும் பரணியை பார்ப்பதற்காக கிளம்ப, அப்போது வைகுண்டம், பரணி சென்னையில் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது. நீ தெரியாத ஊரில் போய் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க, அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். பரணி சென்னையில் இருந்து அமெரிக்கா போகும் வரை அவள் கூட நான் தான் இருப்பேன் என்று சொல்ல, குடும்பத்தினர் அனைவரும் சண்முகத்தை வழி அனுப்பி வைக்கின்றனர்.